என்னுடைய பெயர் GM பூர்ணச்சந்திரன். பேரூர் பேக் சைடு சோமு ஃபார்ம் ஹவுஸ் என்ற சைட்டை 36 ஏக்கர் 27 சென்டாக பிரித்து 12-13 வருடங்களுக்கு முன்பு ரூபாய் 35 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டது. அந்த நிலம் வாங்கி 12-13 ஆண்டுகள் ஆகி எங்களை தற்பொழுது ஏமாற்றிய சோமசுந்தரம் என்கிற சோமு ஃபார்ம் ஹவுஸ் நிறுவனர் அவர் வாங்கிய நபருக்கு பணம் செலுத்துவதில் வரவு செலவு பாக்கி இருக்கும் காரணத்தினால் அந்த இடம் இப்போ கோர்ட்டில் டிகிரி ஆகி ஏலம் விடப்போவதாக நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்கிறாங்க. இந்த 13 வருஷமா எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. நாங்கள் வாங்கின சொத்து கிளியராக இருக்கு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைச்சோம். இப்போ இந்த நோட்டீஸ் ஒட்டின பிறகு அவர்கிட்ட போய் அணுகி கேட்கிற போது கோர்ட்டில் வாய்தா போட்டிருக்கிறாங்க. நான் வாய்தா அப்பீல் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது அவருக்கும் அவர் வாங்கினவருக்கும் உள்ள வரவு செலவு, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அனைவரும் 100 நம்பர், ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, 100 பேர் அந்த சைட்டை எல்லாரும் 35 லட்சம் கொடுத்து முறையானபடி பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு 13 வருடம் கழித்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நாடுற போது அது எனக்கு தெரியாது. நான் அது என்ன இருக்கோ கோர்ட்டில் வக்கீலை வச்சு வாதாடுறேன். எப்போ வாதாடுறது? வருடங்கள் எவ்வளவு ஆயிடுச்சு? இதுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம், SP ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம், கமிஷனர் ஆஃபீஸ்லையும் மனு கொடுத்துருக்குறோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும். எங்களுடைய இடம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இங்கு வாங்கிய இடம் வாங்கிய அனைவருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி, யாரு பெரிய கோடீஸ்வரர் ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் இவர் வாங்கி அன்றைய தினத்திலேயே 10-12 கோடி ரூபா சொத்தை ஏமாற்றி எங்களுக்கு எல்லாம் வித்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அவருக்கு இன்றைய நிலவில் 1000 கோடி சொத்துக்கு மேல் அதிபதியாக இருக்கிறதா சொல்றாங்க. அது எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய சொத்தை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறோம்.